ஆடியோலாம் இருக்காதுண்ணே. ஆடியோ இல்லை வீடியோ. எக்ஸ்டென்சர் இந்த சைஸ்க்கான எக்ஸ்டென்சர் போட்டுக்கணும் இதோட ஏஜிக்கு. இப்போ வந்து 0 to 25 செட் பண்ணுறோமா? சரி. 25 மேக்ஸிமம், மினிமம் 0. 25 மாஸ்டர் ஓல்டு பின்னாடியே தான் நீங்கள் இங்கே தான் ஹெட்செட் வந்துட்டேன். இது எப்படி 150ன்னு எடிட் பண்ணேன்? எடிட் பண்ணலை நான், சும்மா ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தாக்கில் இப்படி தான் இருக்கும். நம்ம தான் எடிட் பண்ணணும் ஒன்று ஒன்றா. இல்லை எடுக்கும் போது 0ன்னு இருக்கும்ல. நான் எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் என்ன பண்ணுறது? அதை மறுபடியும் இது பண்ணிவிட்டு சொல்லு. இதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சால் நீ மாற்றிக்குவல்ல. மாதிரியா? இப்போ வந்து செட்டுன்னு இருக்கா? சரி பார்த்து ஜூம் பண்ணி காமிச்சிக்க. அதுக்கப்புறமா எனக்கு தெரிலன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பட்டனு செட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா செட்டுன்னு இந்த மாதிரி பிளிங்க் ஆகுதா? ஆகுது. லிங்க் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங் ப்ரெஸ். இப்போ வேல்யூ பிளிங்க் ஆகும். ரைட். இப்போ வந்து ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம்னா வேல்யூ மாறும். ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா வேல்யூ மாறும். வேல்யூ இப்போ நம்ம 25 தானே வைக்கணும். 25க்கு ஃபஸ்ட்டு 0 வருமா? அடுத்து மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்த வேல்யூக்கு மாறும். அடுத்த வேல்யூ. அடுத்த வேல்யூ. இதில் வந்து நம்ம 25 செட் பண்ணணும். இப்போ 25 பண்ணணும். இப்போ 20. ஓகே. 25 செட் பண்ணியாச்சா? மறுபடியும் நீ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்தடுத்த வேல்யூ மாறி போயிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டு. இப்போ செட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் செட்டு பிளிங்க் ஆகும். செட்டு பிளிங்க் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா மாஸ்டர் செட் ஆகிடும். 25 வந்துச்சு. எதுக்கு ஒரு தடவை இப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். 25 மாஸ்டர் செட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே.